ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை ஹோம். கருப்பு உளுந்து அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கருப்பு உளுந்து 100 கிராம் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். 1-2 கருப்பு தோல் இருந்தால் பரவாயில்லைங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். அடை தான் செய்ய போகிறோம். வடை செய்கிறதா இருந்தால் தான் ரொம்ப திக்காக அரைக்கணும். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு சுற்று விட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். இப்படி செய்யும்போது மிக்ஸி ஜார் நமக்கு கழுவவும் ஈஸியாக இருக்கும், வேஸ்ட் பண்ணாத மாதிரியும் இருக்கும். 3/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ நான் அதையும் சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணி பார்க்கக்குள்ளே உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் 2 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய பல்லாரி சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இதை மாதிரி கையால் கலந்து விடணும். இப்படியே அடித்து கலக்கும்போது இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். கடைசியாக 2 கொத்து கருவேப்பிலை சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். சேர்த்துக்கங்க, நல்லா வாசனையாக இருக்கும். கடைசியாக சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இந்த அடைக்கு தொட்டுக்க கூட எதுவுமே தேவையில்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை மாதிரி கொஞ்சம் தடிமனாக ஊற்றிட்டு மூடி போட்டுடணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், 2 நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள், புஷ்ஷுன்னு வந்திருக்கு. இப்போ நான் அப்படியே திருப்பி விட்டுடுறேன். திருப்பி விட்டு ஒரு 2-3 நிமிஷத்தில் வெந்துடும். எடுத்துட்டோம், அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இதே மாவில் போண்டாவும் செய்யலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்லா ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூனால் எடுத்து விட்டுக்கிறேன். 2 பக்கமும் திருப்பி போட்டு ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சிங்க. தேங்காய் சட்னியோட சாப்பிட ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.